அருளே ஆனந்தமே என்ற மிக அழகான தலைப்பு ஒன்றை அமைத்துக்கொண்டு வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் பொதிகை பெருமக்களே உங்களுக்கு தெய்வச் சேக்கிழாரின் பெரிய புராண பாடல்களையும் அவற்றின் பொருள் விளக்கங்களையும் நாயன்மார் அருள் வரலாறுகளையும் இனிய இசையோடு வழங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். அந்த அற்புதமான தொடரில் தெய்வச் சேக்கிழாரால் மிக விரிவாக எடுத்து பாடப்பட்ட திருஞான சம்பந்தர் புராணத்தின் பகுதிகளை தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றில் அவர் இன்றைக்கு விருத்தாஜலம் என்று சொல்லப்படுகிற புது பெயரை கொண்டதும் பழங்காலத்தில் திருமுதுகுன்றம் என்கிற பெயரோடு வழங்கியிருந்த சிறப்புக்குரியதும் இன்றைய கடலூர் மாவட்டத்தின் ஒரு நகரமாக விளங்குவதாகிய அந்த திருத்தலத்திற்கு எருக்கத்தம்புலியிலிருந்து புறப்பட்டு அவர் செல்கிறார். சென்று அந்த தூரத்தில் வருகிற போதே இதுதானோ அந்த திருமுதுகுன்றம் என்று கேட்டு அங்கேயே பாடத் தொடங்கி உள்ளுக்குள்ளே வந்து அந்த திருத்தலத்தை வணங்கி வழிபட்டு போற்றி நிற்கிறார். பல பதிகங்கள் பாடி அந்த தலத்தில் சில நாள் அவர் தங்கி இருக்கிறாராம். முதுகுன்றம் என்ற பழம்பெயருடைய மூத்த பதிகளிலே ஒன்று. தமிழ்நாட்டு சிவாலயங்களில் காலப்பழமையுடைய தலங்கள் என்று சிலவற்றை சொல்வார்கள். அதிலே திருமுதுகுன்றம் என்றால் பழமையான மலை என்று சொல்வதன் மூலமாக அந்த இடத்தில் மலை இருந்திருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மலை இருந்ததற்குரிய அடையாளமே தெரியவில்லை என்றால் எப்பொழுதோ மலை இருந்த காலத்திலேயே பெருமான் அந்த திருத்தலத்திற்கு வந்திருக்க வேண்டும். திருவாரூர் ஒரு பழந்தலம், அதே போல தில்லை ஒரு பழந்தலம். திரு ஆடானையில் இருக்கிற பெருமானுக்கு ரத்னகிரீஸ்வரருக்கு கிழவன் என்றே பெரியவர்கள் பெயர் சொல்கிறார்கள். அவ்வளவு பழமையானவன் அந்த திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கிற பெருமான் என்று. அப்படிப்பட்ட முதுகுன்று என்பது பெயர். அங்கே குமாரதேவராலே ஏற்படுத்தப்பட்ட வீரசைவ திருமடம் ஒன்று சிறந்திலங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கலாம். பக்கத்திலேயே முருகப்பெருமான் மண்ணிலிருந்து கிடைத்து நம்முடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு சீட்டு எழுதி கட்டினால் நியாயத்தை தருகிற நீதிமானாக முருகப்பெருமான் கொளஞ்சியப்பன் என்கிற பெயரில் பக்கத்திலேயே எழுந்தருளி இருந்து அருள் பாலிக்கின்றான். அதற்கு அடுத்தாற்போல் சுந்தரருக்கு 12,000 பொன்னை தந்து அருள் பாலித்த பெருமான் அந்த தலத்திலே எழுந்தருளி இருக்கிற பெருமான். மூவரும் பாடிய பெருமைமிக்க பெருமான் அங்கே எழுந்தருளி இருக்கிற பெருமான். இத்தகைய பெருமை வாய்ந்ததாக இருக்கிற திருத்தலம் ஞானசம்பந்த பெருமானுடைய பனுவல் பெற்ற தலம். வானநாயகர் திருமுதுகுன்றினை வழிபட வலம் கொண்டுவார். அப்படியே அந்த கோயிலை வலமா வந்து தூணரும் தமிழ் சொல் இருக்கு குரல் துணை மலர் பொழிந்த அந்த தலத்துக்கு வந்து பெருமானுக்கு முன்னே நின்று அவர் பாடிய பாட்டு தமிழுக்கு கிடைத்த ஒரு புது இலக்கிய வடிவம் என்கிறார். அதை எப்படி சொல்லுகிறார் சேக்கிழார்? தூணரும் தமிழ் சொல் இருக்கு குரல் துணை மலர் பொழிந்து என்கிறார். துணை மலர் என்றால் இரண்டாக எடுத்து போடுகிற மலர். அந்த பாட்டுக்கு என்ன பேரா? திரு இருக்கு குரல் என்று சொல்லாமல் தமிழ் திரு இருக்கு குரல் என்று சொல்கிறார். நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் 2 இலக்கியங்களுக்கு இலக்கியத்தின் பெயரோடே தமிழ் என்ற பெயர் உண்டு. அது ஒன்று பிள்ளை தமிழ் என்று சொல்வார்கள், இன்னொன்று கோவை தமிழ் என்று சொல்வார்கள். அது என்ன இலக்கியத்தோடு தமிழ் என்கிற சொல் சேர்கிறது என்று நீங்கள் கேட்டால் அந்த 2 இலக்கிய வடிவங்களும் தமிழுக்கே உரியனவே தவிர பிற மொழிக்கு உரியன அல்ல என்பது பொருள். அது மாதிரி இருக்கு குரலை சொல்லுகிற பொழுது தமிழ் என்கிற சொல்லை சேர்த்து ஞானசம்பந்தர் சொல்வதனால் இத்தகைய யாப்பு இப்பொழுதுதான் முதல் தமிழுக்கு கிடைத்திருக்கிறது என்பது பொருள். அந்த அற்புதமான புதிய யாப்பு முறையில் பாடிய அந்த பதிகத்தின் 11 பாடல்களும் இரட்டை வரிகளில் வந்து அது வேதத்தில் இருக்கிற ரிக்வேதத்தினுடைய சாகைகள் போல 2 அடிகளால் வருவதனாலும் குரல் போல 2 அடிகள் யாப்பமைந்திருக்கிற காரணத்தாலும் அவற்றுக்கு திரு இருக்கு குரல் என்று பெரியவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். அது ஒரு புத்திலக்கிய வடிவமாக ஞானசம்பந்தரால் தோற்றப்பெற்றது. அந்த திரு இருக்கு குரல் பதிகத்தையும் நீங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்காக ஓதுவா மூர்த்திகளிடம் நீங்கள் பாடித்தாருங்கள் என்று கேட்டிருக்கிறேன். நின்று மலர்தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏத்துவார்க்கு என்றும் இன்பமே. அழகழகான வரிகள். அத்தன் முதுகுன்றை பத்தி ஆகி நீர் நித்தம் ஏத்துவீர்க்கு உய்த்தல் செல்வமே. ஈசன் முதுகுன்றை நேசமாகி நீர் வாச மலர்தூவ பாச வினை போமி என்று சொல்லப்படுகிற
அற்புதமான இரண்டிரண்டு வரிகளிலே அமைந்த திரு இருக்கு குறளையும் ஓதுவாமூர்த்திகள் தருவார்கள். சேக்கிழாரின் பதிவையும் திருஞான சம்பந்தரின் திரு இருக்கு குறளையும் இனிய இசையோடு நீங்கள் இப்பொழுது கேட்டு மகிழ்கிறீர்கள். வானநாயகர் திருமுதுகுன்றினை திருமுதுகுன்றினை வழிபடக வலங்கொள்வார் தூணருந் தமிழ் சொல்கு இருக்கு குறள் துணை மலர் மொழிந்தேத்தி ஞான போனகர் நம்பரு தம் கோயிலை நன்னி அங்கு உள்புக்கு தேனலம்பு தன் கொன்றையார் தேனலம்பு தன் கொன்றையார் சேவடி திளைத்த அன்போடு தாழ்ந்தார் அன்போடு தாழ்ந்தார் அன்போடு தாழ்ந்தார். நின்று மலர் தூவி இன்று முதுகுன்றை நன்றும் ஏத்துவீர் என்றும் இன்பமே அத்தன் முதுகுன்றை பத்தியாகி நீர் நித்தம் ஏத்துவீர் இத்தல் செல்வமே ஐயன் முதுகுன்றை பொய்கள் கெட நின்று கைகள் கூப்புவீர் பையம் உமதாமே ஈசன் முதுகுன்றை நேசமாகி நீர் பாசமலர்துவக பாசவினை போமே மணியார் முதுகுன்றை பணிவார் அவர் கண்டீர் பிணியாயினகட்டு தனிவார் உலகிலே மொய்யார் முதுகுன்றில் ஐயாயனவல்லார் பொய்யார் இரவோர்க்கு செய்யாள் அணியாளே விடையான் முதுகுன்றை இடையாதே தூவார் படையாயின சூழ உடையார் உலகமே பத்து தலையோனை கத்த விரலொன்றும் அத்தன் முதுகுன்றை வைத்து பணிமினே இருவர் அறியாத ஒருவன் முதுகுன்றை உருகி நினைவார்கள் பெருகே நிகழ்வோரே தேர ரமணரும் சேரும் வகையில்லான் நேரின் முதுகுன்றை நீர் நின்றொழுகுமே இன்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்றும் உறைவல்லார் என்றும் உயவாரே நின்று முதுகுன்றை நன்று சம்பந்தன் ஒன்றும் உறைவல்லார் என்றும் உயவாரே ஒன்றும் உறைவல்லார் என்றும் உயவாரே என்றும் உயர்வாரே என்றும் உயர்வாரே என்றும் உயர்வாரே. திரு முதுகுன்றப் பெருமானை பணிந்து பல பதிகங்கள் பாடி சில நாள் தங்கியிருந்து விட்டு அங்கிருந்து நடுநாட்டின் முதல் தலமாகவும் விருத்தாசலத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருப்பதுமாகிய திருப்பெண்ணாகடம் என்ற இன்றைய பெயரை உடைய தேவாரக் காலத்தில் திரு தூங்கானை மாடம் என்ற பெயர் பெற்ற அந்த திருத்தலத்திற்கு கடந்தை என்றும் அதை சொல்வார்கள். அந்த திருத்தலத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளுகிறார் அடியார்களோடு.
மிக அருமையான ஞானசம்பந்தருடைய பதிகத்தையும் அப்பரடிகளுடைய திருப்பதிகத்தையும் பெற்ற பெருமான் தூங்கானை மாடத்துச் சுடர் கொழுந்தாக எழுந்தருளியிருந்து அருள் பாலிக்கிறார். 63 நாயன்மார்களிலே ஒருவராகிய கலிக்கம்பர் அவதாரம் செய்த திருத்தலம் இந்த திருத்தலம். நாவுக்கரசர் பெருமான் சமணத்தில் இருந்த பழி நீங்குவதற்காக தன் உடலில் சூலக்குறியும் இடவக்குறியும் தந்தருள வேண்டுமென்று பிரார்த்தனை வைத்த திருத்தலம். நம்முடைய சைவ சித்தாந்த முதலாசிரியராக விளங்குகிற மெய்கண்ட தேவநாயனார் அவதாரம் செய்த அற்புதமான யானை வடிவத்தில் அமைக்கப்பட்ட, யானை படுத்து கிடப்பது போல தூங்குவது போன்ற தோற்றத்தோடு கூடிய கருவறை அமைப்பை உடையதனால் அதற்கு திருத்தூங்கானை மாடம் என்று பெயர். அந்த தலத்து இறைவரை வணங்கி அங்கே இருக்கிறவனாகிய பெருமானை பலபட பாடி இந்த தலத்தில் எழுந்தருளியிருந்து அருள்பாலிக்கிற பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபடுவீர்களானால் நீங்கு பணிவீர், தீங்கு நீங்குவீர் தொழிமின்கள் என்றாராம். இந்த பெருமானை நீங்கள் முறையாக பணிவீர்களானால் உங்களை வந்து உருகிற தீங்குகளிலிருந்து உங்களால் விலக முடியும் என்று ஆங்கு நாதரை பணிந்து பெண்ணாகடம் அணைந்து அருமறை ஓசை ஓங்கு தூங்கானை மாடத்துள் அமர்கின்ற ஒரு தனி பொருளாக விளங்குகிற பெருமானை பாடி என்ன செஞ்சாராம்? தீங்கு நீங்குவீர் தொழிமின்கள் என்றாராம். அப்படி அந்த பெருமானை பாடிவிட்டு அங்கிருந்து புறப்படுகிறார். பக்கத்தில் திரு அறத்துறை என்று பெயர். அருமையான திருத்தலம் அந்த திருத்தலம். அந்த திருத்தலத்தை சென்று அங்கே எழுந்தருளியிருக்கிற பெருமானை, அக்காலத்தில் அதற்கு திரு நெல்வாயில் என்று பெயர். பெருமான் எழுந்தருளியிருக்கிற கோயிலுக்கு அறத்துறை என்று பெயர். நெல்வாயிலில் இருக்கிற அரைத்துறை பெருமானை வழிபட புறப்பட்டு நடக்கிறாராம். நடக்க முடியவில்லை. சிறு குழந்தை, காலெல்லாம் நொந்து போக தந்தையாரும் வருந்துகிறார். எவ்வளவு நேரம்தான் தூக்கி கொண்டு போவது என்று இடையிலே மாறன்பாடி என்ற ஒரு சிற்றூர் வர இரவு நேரத்தை அங்கே தங்கிவிட்டு பிறகு செல்லலாம் திருநெல்வாயிலுக்கு என்று படுத்திருக்க பெருமான் குழந்தையினுடைய துன்பம் கண்டு சகிக்காது உள்ளூரிலே இருக்கிற அந்தன சிவாச்சாரிய பெருமக்களுக்கு கனவிலே வந்து, நான் முத்து குடையும் முத்து செவிகையும் முத்து சின்னங்களும் இந்த குழந்தைக்கு தருகிறேன், இவற்றை கொண்டு போய் நாளை காலையில் மாறன்பாடியில் கொடுத்து பிள்ளையை பல்லக்கில் ஏற்றி இங்கே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கனவிலே சொல்ல, அதிசயப்பட்டு ஓடிப்போய் கோயிலை திறந்தால் எல்லா பொருளும் இடைக்க எடுத்துக்கொண்டு மாறன்பாடிக்கு வந்து ஞானசம்பந்தர் முன்னே நிறுத்தி அந்த பல்லக்கை வைக்க பெருமானுடைய கருணை வியந்து அவனுடைய திருவருளையும் புகழையும் பாடி, இது பெருமான் தந்த ஒப்புயர்வற்றதாகிய கிடைத்தற்கரியதாகிய பெரும் பேறு, இதில் சட்டென்று கால் வைத்து ஏறக்கூடாதென்று அந்த பல்லக்கை 3 முறை வலமாக வந்து வணங்கி அதன் மேலே ஏறினாராம். சேக்கிடார் அதை எப்படி சொல்லுகிறார்? சோதிமுத்தின் சிவிகை சூழ் வலம் வந்து பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்று ஒளி போற்றி நின்று ஆதியார் அருள் ஆதலால் அஞ்செடுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று சொன்னார். அஞ்செடுத்தாகிய சிவமந்திரத்தை சொல்லி அதன் பிறகு ஏறினார். இப்பொழுது கூட பாரம்பரியமிக்க தரும ஆதீனம் போன்ற ஆதீனங்களில் மகா சன்னிதானங்கள் பட்டின பிரவேசத்திற்காக பல்லக்கில் ஏறுவார்கள். அப்படி ஏறுகிற நேரத்தில் பல்லக்கை சுமப்பதற்கு பல பேர் காத்திருந்தாலும் அந்த பல்லக்கில் சட்டென்று வந்து ஏறி அமர்ந்து விடாது. பல்லக்கை ஒரு முறை வலமாக வந்து வணங்கிவிட்டு, எம்பெருமான் தந்ததாகிய திருவருளல்லவா இந்த பல்லக்கு பேறு என்று பெருமானுக்கு நன்றி செலுத்திவிட்டு பிறகு அதன் மேலே ஏறுகிற பழக்கத்தை ஞானசம்பந்தர் வழியில் நின்று அவர்கள் போற்றுவதை நான் பல நேரங்களில் கண்டிருக்கிறேன். அப்படி பெருமான் திரு நெல்வாயில் அறத்துறை பெருமான் தந்த பல்லக்கின் மேல் வலம் வந்து சூழ்ந்து அதன் பிறகு அதிலே அவர் ஏறி அமர்ந்தார் என்பதை சொல்லுகிற சேக்கிடாருடைய 2 பதிவுகளையும் இப்போது ஓதுவா முத்திகளின் இனிய இசையோடு நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள். ஆங்கு நாதரை பணிந்து ஆங்கு நாதரை பணிந்து பெண்ணாகடம் அணைந்தரு ஆங்கு நாதரை பணிந்து பெண்ணாகடம் அணைந்தரு
மறையோசை ஓங்கு தூங்கானை மாடத்துள் அமர்கின்ற ஒரு தனிப்பரஞ்சோதி தனிப்பரஞ்சோதி பரஞ்சோதி பாங்கணைந்து முன் வலங்கொண்டு பணிவுற்று பரவு செல் பணிவுற்று பரவு சொல் தமிழ் மாலை தமிழ் மாலையே தீங்கு நீங்குவீர் தொழுமின்கள் எனும் இசைப்பதிகமும் தெரிவித்தார். சோதி மூத்தின் சிவிகை சூழ் வந்து பார். சோதி மூத்தின் சிவிகை சூழ் வந்து பார். மீது தாழ்ந்து வெண்ணீர் கொடி போற்றி நின்று மீது தாழ்ந்து வெண்ணீர் கொடி போற்றி நின்று சோதி மூத்தின் சிவிகை சூழ் வந்து பார். மீது தாழ்ந்து வெண்ணீர் கொடி போற்றி நின்று ஆதி யார் அருள் ஆதி யார் அருள் ஆதலில் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகெலாம். ஆதி யார் அருள் ஆதலில் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகெலாம். ஓதி ஏறினார் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகெலாம். ஓதி ஏறினார் உய்ய உலகெலாம். ஓதி ஏறினார் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகெலாம். ஓதி ஏறினார் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகெலாம். ஓதி ஏறினார் உய்ய உலகெலாம். உய்ய உலகெலாம். அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய மாறன்பாடியிலிருந்து சிவபெருமான் மகிழ்ந்து தந்த பல்லக்கில் அவர் ஏறிக்கொள்ள சிவனடியார்கள் அவரை தோளில் சுமந்து மெல்ல திருநெல்வாயில் அறத்துறைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்களாம். பல்லக்கை கீழே இறக்கி வைத்ததும் தரையில் இறங்கி வீழ்ந்து கோபுரத்திற்கு முன்னே கும்பிட்டு எழுந்து மனம் மகிழ்ந்து நன்றி செலுத்த கோயிலை வலம் வருகிறாராம். 2 அருமையான கவிதைகளில் அவருடைய வழிபாட்டு தரமும் ஒவ்வொரு பேரு நமக்கு வாய்க்கிற நேரத்திலேயும் இந்த பேரு எம்பெருமானுடைய திருவருளால் கிடைத்தது என்பதை எண்ணி பார்க்கிற நன்றி உணர்ச்சியும்
சைவ பெருமக்களினுடைய நெஞ்சில் எழ வேண்டும் என்பதிலே சேக்கிழார் கருத்துடையவராக இருப்பதை பார்க்கிறோம். தெருளும் மெய்க்கலை விளங்கவும் பாருளோர் சிந்தை இருளும் நீங்கவும் எழுது சொன்மறை அளிப்பவர்தாம் பொருளும் ஞானமும் போகமும் போற்றி என்பார்க்கு அருளும் அங்கணர் திரு அறத்துறையை வந்து அணைந்தார். அறத்துறையை வந்து அணைந்தார் என்பதுதான் செய்தி. திரு அறத்துறைக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் அங்கே இருக்கிற பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இருள் நீங்கவும் எழுது சொன்மறை அளிப்பவர் தாம் பொருளும் ஞானமும் போகமும் போற்றி. சிவபெருமான் எப்படி இருக்கிறான்? பொருளாக இருக்கிறான், ஞானமாக இருக்கிறான், போகமாக இருக்கிறான். நம் கையில் கிடைத்திருக்கிற பொருள், நமக்கு கிடைத்திருக்கிற ஞானம், நமக்கு கிடைத்திருக்கிற இன்பங்கள் எல்லாம் எங்கள் பெருமான் தந்தது என்று கருதுகிற கருத்தும் நன்றி உணர்ச்சியும் இருப்பவர்களுக்கு என்ன செய்கிறானா, போற்றி என்பாருக்கு அருளும் அங்கணர் திரு அறத்துறையை வந்து அணைந்தார். அருளுகின்றவனாகிய பெருமான் எழுந்தருளி இருக்கிற அறத்துறைக்கு இவர் வந்து சேர்ந்தார். அடுத்தாற்போல் உள்ளே போய் பெருமானை வழிபட்டு வலம் வந்து நின்று பாடுகிறாராம். மண்ணு கோயிலை வலம் கொண்டு திருமுன்பு வந்து சென்னியிற் கரம் குவித்து. எப்படி வழிபடணுமா? முதல்ல கோயிலை வலமாக வரணும், கோபுரத்துக்கு முன்னாடி விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணணும், உள்ளுக்குள்ளே போகிற பொழுதும் ஒரு வணக்கம், திரும்பி வருகிற பொழுதும் ஒரு நமஸ்காரம் செய்யணுமா. மண்ணு கோயிலை வலம் கொண்டு திருமுன்பு வந்து சென்னியில் கரம் குவித்து. ஆண்கள் தங்களுடைய 2 கையையும் தூக்கி தலைமேலே குவிக்க வேணும். பெண்களாக இருந்தால் மார்பகத்துக்கு எதிராக குவித்து வழிபடுவதே போதும் என்பது நம்முடைய சைவ மரபு. சென்னியில் கரம் குவித்து வீழ்ந்து அன்போடு திளைப்பார். தரையில் வீழ்ந்து அன்போடு மகிழ்ந்த பெருமான் என்ன கொள்கிறாரா? நான் யார்? ஒரு சின்ன பிள்ளை. உன்னுடைய திருவருளை பெறுவதற்குரிய என்ன காரியத்தை நான் செய்துவிட்டேன்? என்னையும் ஒரு பொருளாக கருதி இப்படி ஒரு சிவிகையை தந்திருக்கிறாயே, நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த என்பது திருவாசகத்தில் வருகிற அருமையான தொடர். அந்த அருமையான தொடரை உள்வாங்கிக் கொண்டவர் போல் சேக்கிழார் பெருமான் என்னையும் பொருளாக இன்னருள் புரிந்து அருளும் பொன்னடித்தல தாமரை போற்றி என்று எழுந்தாராம். உன்னுடைய பொன் போன்ற தாமரை போன்ற திருவடிகளை நான் வணங்குகிறேன். காரணம், ஒன்றுக்கும் பற்றாத என்னையும் ஒரு பொருளாக்கி நான் நொந்து போகிறேன், கால் நடக்க முடியாது துன்புறுகிறேன் என்று கருதி எனக்கு பந்தலும் எனக்கு பல்லக்கும் பரிவாரங்களும் தந்த உன் கருணையை நான் என்னென்று கருதுவேன் என்று கண்ணீர் மல்க நின்று அறத்துறையப்பனுக்கு அன்போடு அவர் வைத்த விண்ணப்பமும் பாடிய பாடல்களுமெல்லாம் நிறைவாக தேவாரத்திலே பதிவு செய்ய பெற்றிருக்கின்றன. அப்படி பெருமான் திருநெல்வாயில் அறத்துறை பெருமான் தூரத்திலேயே பல்லக்கு அனுப்பி தன் தலத்துக்கு தருவித்து அவரை மகிழ்வித்து அற்புதமான திறமெடுத்து சொல்லுகிற சேக்கிழாருடைய 2 அருமையான கவிதைகளை இன்றைக்கு உங்களுக்கு தந்து அந்த இனிய கவிதைகளினுடைய சொல்லாடத்தையும் பொருள் அழகையும் நன்றி உணர்வோடு பெருமானை நாம் வழிபட வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிற சேக்கிழாருடைய வழிகாட்டு நெறிமுறைகளையும் உள்ளே பதிந்து வைத்திருக்கிற மிகச்சிறந்ததாகிய தெருளும் ஞானக்கலை என்ற பாட்டையும் மண்ணு கோயிலை வலம் கொண்டு என்று வருகிற அற்புதமான 2 பதிவுகளையும் பாட ஓதுவா மூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். தெருளும் மெய்க்கலை விளங்க தெருளும் மெய்க்கலை விளங்க பாரோர் சிந்தை தெருளும் மெய்க்கலை விளங்க பாரோர் சிந்தை இருளும் நீங்கவும் நீங்கவும் எழுது சொன்மறை அளிப்பவர்
கோயிலை மண்ணு கோயிலை வலங்கொண்டு மண்ணு கோயிலை வலங்கொண்டு திருமுன்பு வந்து சென்னியர் கரங்குவித்து சென்னியர் கரங்குவித்து வீழ்ந்து அன்போடு திளைப்பார் சென்னியர் கரங்குவித்து வீழ்ந்து அன்போடு திளைப்பார் என்னையும் பொருளாக என்னையும் பொருளாக இன்னருள் புரிந்து அருளோ என்னையும் பொருளாக இன்னருள் புரிந்து அருளோ பொன்னடை கல தாமரை போற்றி பொன்னடி தலை தாமரை போற்றி பொன்னடி தலை தாமரை போற்றி